ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் ஷர்லி. இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முள்ளங்கி சாதாரணமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களுக்கு கூட அதை வாசனை பிடிக்காது. அவங்களுக்கு இது மாதிரி சட்னி இல்லைன்னா அல்வா இது மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பருப்பு ஐட்டமெல்லாம் எதுவுமே தேவையில்லை நமக்கு. அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி ஒரு மீடியம் சைஸு நல்லா இது மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு. பூண்டு ஒரு 5 பல் இல்லைன்னா 6 பெருசாக எடுத்துக்கோங்க. இஞ்சி இது மாதிரி ஒரு துண்டு. தக்காளி 1, கருவேப்பிலை ஒரு 4 கொத்து, உப்பு தேவையான அளவு, அப்புறம் நம்ம வதக்கிறதுக்காக எண்ணெய். இது எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ பேன் சூடாக இருக்கும். நம்ம இந்த இஞ்சி பூண்டெல்லாம் மெல்லிசாக வெட்டி போட்டோம்னா நமக்கு அது சீக்கிரமாக வதங்கிடும். முள்ளங்கியெல்லாம் எப்போயுமே சாம்பார் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சட்னியெல்லாம் அதிகம் யாரும் பண்ணுறதில்ல. இது மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த சட்னி சாம்பார் சாதத்துக்கு, ரசம், அப்புறம் வெறும் சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு இது. இப்போ பேன் சூடாக இருக்குது. இதில் நம்ம வதக்கிற அளவுக்கு லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முள்ளங்கி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கணுன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தேங்காவை நீங்கள் வதக்க தேவையில்லை. தேங்காய் பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கலாம். இதில் இப்போ முள்ளங்கியெல்லாம் நல்லா வதங்கட்டும். முள்ளங்கி பாதி வதங்கிடுச்சு. இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெட்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வதங்கும். முள்ளங்கி வீட்டில் எப்போவுமே செஞ்சு கொடுங்க. அது உடம்பு சூட்டை தணிக்கும் உங்களுக்கு. அப்புறம் நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்களும் அதிகம் சாப்பிட்றதே இல்லை. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டலாம் அவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சட்னி சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். காரம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக போட்டு பண்ணி கொடுங்க. இதில் முள்ளங்கி ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இது வயசானவங்களுக்கு கூட நல்லா சாப்பிடலாம். ஒரு சிலரெல்லாம் அஜீரணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரொம்ப நல்லது. என் குழந்தைங்க என்னென்னா சாம்பார்லாம் போட்டு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. முள்ளங்கி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம தேங்காவில் வதக்க தேவையில்லை. தேங்காவில் பச்சையாகவே அரைக்கலாம். தேங்காய், புளி, உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே அதை ஆறட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய், புளி, உப்பு, அப்புறம் அந்த வதக்கின முள்ளங்கி இதெல்லாமே சேர்த்து ஒரு சட்னியை அரைச்சிக்கலாம். உப்பு கரெக்டாக போடுங்க. பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப போட்டு அரைச்சிக்கலாம். நமக்கு இப்போ சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பஜ்ஜிக்கெல்லாம் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இதுக்குமே இது ரொம்ப சூட்டாக, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.